தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். இன்றைய நாட்களில் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு வேறு யாரும் உண்டா, நான் பாதுகாப்பற்ற நிலையில் அல்லவா இருக்கிறேன், என் நிலையை அறிந்து எனக்கு உதவி செய்யும்படியாக யாராவது ஒருவர் வந்தால் நன்றாய் இருக்குமே என கண்ணீர் நிறைந்த ஏக்கத்தோடு காணப்படுகிறார்கள். இந்த நாளிலிருந்து உங்கள் கண்ணீர் மாறும், பாதுகாப்பற்ற நிலை மாறும் என நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு படகில் சில பேர் பயணம் செய்தார்கள். அவர்கள் பயணத்தின் போது கடலில் காற்று பலமாக அடித்தபடினாலும், கடல் கொந்தளித்தபடினாலும், அதனால் ஏற்பட்ட அலையினாலும் படகு சேதப்படுத்தப்பட்டது. அந்த படகில் பயணம் செய்தவர்கள் கடல் அலைகளால் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார்கள். அந்த படகில் ஒரு மனிதன் உடைந்த படகை பிடித்து கொண்டு தத்தளித்தான். அந்த படகு ஒரு தீவின் முட்செடிகள் மத்தியில் மாட்டிக்கொண்டது. அதனால் அந்த மனிதன் காக்கப்பட்டான். அந்த உடைந்த படகில் அவன் ஒரு கூடாரம் போட்டு அங்கே தங்கி எப்படியாவது இந்த இடத்திலிருந்து ஊருக்கு போய்விட வேண்டும் என ஜெபித்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் அவன் சமைப்பதற்காக நீண்ட தூரம் மீன் பிடிக்க சென்றான். அவன் நீண்ட தூரம் சென்ற சமயத்தில் அவன் கூடாரம் போட்ட படகு எரிந்து கொண்டு இருந்தது. அவன் வேகமாக வந்து தீயை அணைத்து பார்த்தான். படகு ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. அவன் கலங்கினான், வேதனைப்பட்டான். இனி எங்கு போய் தங்குவேன், யார் என்னை காப்பாற்றுவார்கள் என இருந்த நிலையிலும் அவன் நம்பிக்கையற்ற நிலை தூக்கி எறிந்துவிட்டு மறுபடியுமாக தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தான். தேவன் நிச்சயமாக என் ஜெபத்தை கேட்டு தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என விசுவாசம் வைத்தான். தேவன் அவனுடைய விசுவாசத்தபடி அவனுடைய ஜெபத்தை கேட்டார். நீண்ட தூரத்திலிருந்து ஒரு கப்பல் படகு ஏறுவதை பார்த்து அதன் அருகே வந்தது. அந்த மனிதன் அந்த கப்பல் மூலம் காக்கப்பட்டான். அவன் ஜெபமும் தேவனுடைய கிருபையும் அவனை பாதுகாத்தது. அந்த படகில் சென்ற மனிதன் படகில் செல்வதில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தான். இனி தப்பிப்பதற்கு வழியில்லை என யோசித்திருப்பான். ஆனால் அவன் உடைந்த படகின் மூலம் அவன் காக்கப்பட்டான். எரிந்த படகின் மூலம் தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார். அவன் கண்ணீரை மாற்றி பாதுகாப்பாக அவனுடைய ஊருக்கு செல்லும்படியாக உதவி செய்தார். இன்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும் தேவன் வாழ வழி செய்வார். உங்கள் சூழ்நிலை மாற்றவும் உங்கள் பிரச்சனைகளை மாற்றவும் அவர் உதவி செய்வார். நீங்கள் தேவனாய் கர்த்தரை நம்பி அவரை விசுவாசிக்கும் போது தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை சந்திப்பார். தேவன் தம்முடைய கிருபையினால் உங்கள் பிரச்சனைகளை மாற்றி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.